ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த சேனலில் நிறைய நம்ம பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்துட்டு வரோம், எல்லாம் செஞ்சு பயன்பட்டு வரீங்க. அந்த வரிசையில் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு பயிற்சி. என்னன்னா, நமக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், அந்த வோக்கல் கார்டு, அந்த தொண்டையில் அந்த வோக்கல் கார்டு ப்ராப்ளம், அதே மாதிரி கோல்டு, அது மாதிரி ஃபீவர், இது மாதிரி இது ரிலேட்டட் இந்த ப்ராப்ளம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு இதை உடலுக்கு நல்ல ஒரு மந்தத்தன்மையை போக்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பை உடம்புக்கு கொடுத்துட்டே இருக்கும். நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலையை கொடுக்கும். சரியா, ஒரு தெளிவை கொடுக்கும். மனக்குழப்பங்கள், மன இறுக்கங்கள்லாம் இல்லாமல் நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. ஸோ எல்லாருமே செஞ்சு பயன்பெறலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இடது கையில் உங்க இன்சியல் உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்போதும் போல ஒரு 10 சன்னரகம் வச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடலாம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சி தொடங்கலாம். பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், குருமார்கள், உங்களுடைய குலதெய்வம் எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணி தொடங்கலாம். எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த மோதிர விரலை உள்ள டச் பண்ணீங்க, சுண்டு விரலை எஜ்ஜில் கட்ட விரலை டச் பண்ணீங்க. அது மாதிரி 2 கையிலையும் மோதிர விரலை நடு உள்ளங்கையில டச் பண்ணிக்கலாம். சுண்டு விரலை கட்ட விரல் நுனியில டச் பண்ணிக்கலாம். பாக்கி 2 விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல், அந்த நடு விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்ட விரலுக்கு மேல அப்படி டச் பண்ணிக்கலாம். சரியா, கட்ட விரலுக்கு மேல அப்படி டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டு அப்படி தொடையில வச்சுக்கலாம். கண்கள் மூடி அப்படி சன்னரகம் வச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விட்டு காலையில ஒரு 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த பிராக்டிஸ் எல்லாம் இது வந்து ரெகுலர் பிராக்டிஸ்ல வச்சுங்க. இதை தவிர நீங்க வந்து எப்ப டைம் கிடைச்சாலும் ஸோ இதெல்லாம் உட்காந்து நீங்க பண்ணலாம். பண்ணும்போது கண்டிப்பா உடல்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த நீர், அந்த தலையில நீர் கொத்துக்கிறது, அது மாதிரி நீர், அந்த கோல்டு, ஜலதோஷம், இது மாதிரி பல விஷயங்களை வந்து அதாவது முன்னெச்சரிக்கை, அதாவது சொல்ல வருமுன் காப்போம், அது மாதிரி நீங்க இதை தடுத்துட்டே இருக்கலாம். ஸோ ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது ஸோ உடலுக்கும் நல்ல ஒரு கலகலப்பையும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் எப்பயும் கொடுத்துட்டே இருக்கும். மந்தத்தன்மை இல்லாம பார்த்துக்கணும். ஸோ அதனால ரெகுலரா பண்ணுங்க. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.